இப்போ மாவடு சீசன். இப்போ போட்டால் தான் உண்டு. ஆனால் வருஷத்துக்கும் வச்சுக்கலாம். மாவடு பிடிக்காதவாளே இருக்க மாட்டா, எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் ரொம்ப காரமும் இல்லை, மைல்டாக இருக்கும். அதனால் ஈவன் ரசஞ்சாத்து கூட தொட்டுன்னு சாப்பிட்றவெல்லாம் இருக்கா. அது இன்றைக்கி எங்கள் காலத்தில் மாவடு போடலான்னு இருக்கேன். நீங்களும் போட்டு பாருங்க. இதுக்கு வேணுங்கிறது இந்த மாதிரி மாவடு கிடைக்கும். அந்த மாவடு கலந்து கலந்து இருக்கும். அதனால் காம்பு இல்லாமல் இருக்கிறதெல்லாம் தனியாக பொறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதை நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிருவோம் ஈரம் இல்லாமல். காம்பு பெரிய பெரிய காம்பாக இருந்தால் இது பண்ணிட்டு கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. பட் காம்போடு இருந்தால் தான் ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கும். காம்போடு இருக்கிற மாங்காயை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, காம்பு இல்லாத தனியாக போட்டு வச்சுக்கோங்க. அது சீக்கிரம் தீத்துட்டு இதை அப்புறம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு வேணுங்கிற பொருள் இந்த மாவோட என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா அலம்பி தொடச்சிட்டு இதில் மஞ்சப்பொடி, இதை பாருங்கள், மஞ்சப்பொடியும் நல்லெண்ணெய். யூஸ்வலாக முந்தையெல்லாம் விளக்கெண்ணெய் போடுவா, இப்போ தான் விளக்கெண்ணெய் போடுறதுல நல்லெண்ணெய், மஞ்சப்பொடியும் நல்லெண்ணையும் போட்டு நல்லா பெசரி வச்சுட்டு அதுக்கு இப்போ ஒரு படி மாங்காய் எடுத்துனேன்னா 8க்கு 1, மலை வடுவாக இருந்தால் 6க்கு 1. சாதாரணமாக இந்த வடுக்கெல்லாம் 8க்கு 1 உப்பு. 8 பங்கு மாங்காய் அளவு எடுத்துட்டேன்னா 1 பங்கு உப்பு. அந்த மஞ்சப்பொடியும் எண்ணெயும் கலந்து பிசுறினதில் அந்த நான் சொன்ன அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அது 2 நாள் ஆச்சுன்னா இது மாதிரி தண்ணி விட்டுக்கும். உப்பு கல்லாக இருக்கும் இல்லையா, கல் உப்பு தான் கட்டாயம் போடணும், அதையும் சொல்லிடுறேன். கல்லுப்பு உங்களுக்கு கல்லாக போட்டு கரையாதுங்கிறதுனால சும்மா மிக்சியில் ஒரு பொடி பிடிச்சி அந்த உப்பை போட்டுக்கோங்க. அப்போ போட்டு 2 நாள் ஆச்சு. இது மாதிரி தண்ணி விட்டுக்கும். அப்புறம் இதுக்கு தேவையானது ஒரு 4 ஸ்பூன் கடுகு இதை மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இது அரைச்சும் விடலாம், ஆனால் சரியாக அரைய மாட்டேங்கிறது. அதே மாதிரி மிளகா வத்தலை போட்டு அரைச்சா அந்த விதையெல்லாம் இருக்குது, அதனால பூச்சி வந்துடுறது அப்படின்றதுனால இப்போல்லாம் நான் கடுகை பொடியாக பண்ணிட்டு, ஏன்னா அரைக்கும்போது நைஸாக அரைய மாட்டேங்கிறது, அதனால் இது மாதிரி ட்ரையாக பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் கடுகு, அப்புறம் மிளகா பொடி, காரம் உங்களுக்கு தேவையான அளவு அதையும் போட்டு, தேவையான அளவு இது காரம் ரொம்ப வேணுங்கிறதும் இல்லை, ஒரு 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அப்புறம் இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த உப்பு தண்ணி, வேறு நம்ம தண்ணி விடாதீங்கோ, இந்த உப்பு தண்ணியை விட்டு என்ன பண்ணணும், அரைச்சி அதில் கலக்க வேண்டியதுதான். ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அதை அரைக்கணும். ஏன்னா அரைச்சா யூனிஃபார்மாக கலக்கும். நம்ம பொடியாகவும் போடலாம், பட் அதை விட இது கொஞ்சம் நல்லா சேர்ந்துக்குங்கிறதுனால போடுறேன். இதை அரைச்சி ஒரே நிமிஷம் அரைச்சிட்டோம். இதான் மாவுடு. ஸ்ரீரங்கத்தில் நிறைய மாவுடு கிடைக்கும். உங்கள் ஊர்லலாம் எப்படி தெரியல, ஆனால் எல்லாருக்கும் எப்படி ஆகிட்டா வேற வெறும் தண்ணியை விடவே விடாதீங்க. இதில் ஊறின தண்ணி தான் விடணும். இந்த உப்பு தண்ணி தான். இது 2 நாளாக ஊறி இருக்கா, ஒரு நாளா? 2 நாள், 2 டேஸ் ஊறின தண்ணி. அது இப்போ ப்ரொபோர்ஷன் என்ன, 1:8? 8 மாங்காய்னா ஒரு உப்பு பவுடர். இதே இதில் விட்டுருவோம். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த எவர்சல் பாத்திரத்தில் போடுறேன். எவர்சலில் நான் ஏன் அக்கௌண்ட் போடாதீங்க, இது மாதிரி ஜாடியில் வச்சுக்கோங்க, இல்லை கண்ணாடி கிளாஸ் பாட்டில்ஸ் இருந்தால் அதில் போட்டு வச்சா எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு தாராளமாக நல்லா இருக்கும். பார்க்கவே ஆசையாக இருக்கும் சாப்பிட. இது ஊறினதே இந்த இதில் தான் வச்சு ஊறிடுது, அந்த ஜாடியில் வச்சு ஊற வச்சா உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக இதில் போட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் ஊறுகாய் ஜாடி கிடைக்கிறது ஸ்ரீரங்கத்தில் இல்லை, கிளாஸ் பாட்டில்ஸ் அழகாக இப்போல்லாம் கிடைக்கிறது. ஏன்னா கல் சட்டி, அது சித்திரை மாதம் வரும், மாக்கல்ல பண்ண சட்டி. அதெல்லாம் கனமான கனம் தூக்க முடியல, அதனால காலத்துக்கு தக்குன்னா நம்மளும் மாற்றிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். இனி அக்கௌண்ட் உங்கள் தண்ணியை ஊற்றிடாதீங்க. ஒன்ஸ் இது உப்பில் ஊறினோடனே இந்த உப்பு தண்ணி தான் விடணும். அப்புறம் இந்த ஜாடியில் போட்டு
ஒரு சின்ன வெள்ளை துணியை போட்டு மூடி வச்சுட்டேன்னா கெட்டே போகாது, வருஷ கணக்காக இருக்கும். இது கேரண்டி. இதுதான் மாவடு ஊறுகாய். மாவடு பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான அந்த மாவடு உங்கள் ஊரில் கிடைக்கணும், அவ்வளோதான். பண்ணி பாருங்கள். பட் கீப் இட் இன் திஸ் செராமிக் கண்டெய்னர் இல்லையா? ஆமாம், அது இல்லாட்டா கிளாஸ் பாட்டில்ஸ். இப்போதான் நிறைய கிளாஸ் பாட்டில்ஸ் கிடைக்கிறது. இது வந்து மஞ்சள் பொடியும் நல்லெண்ணையும் போட்டு கலந்து பிசிறி உப்பை போட்டு வச்சு 2 days வைங்கோ. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து கடுகு மிளகா பதிலாக மிளகா பொடி போட்டுறேன் நான். ஏன்னா மிளகாவில் அந்த விதை இதுக்கு சரியாக அரைய மாட்டேங்குது, அதில் பூச்சி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக மிளகாவும் கடுகு பொடியும் இந்த உப்பு தண்ணியை விட்டு அரைச்சி அதில் விட்டு கலந்து வச்சுருக்கோம். ஒரு ஜாடியில் போட்டு ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடி வச்சுருக்கோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இந்த காம்பு உள்ள இதுக்கு இதே காம்பு இல்லாத இதே தான். பட் நாங்கள் தனியாக வச்சுருங்க. ஸோ அது தனியாக தீர்த்துடுங்க முதல்ல, ஏன்னா ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.